ஸோ காய்ஸ், அந்த பாக்ஸில் வந்து 2 ஐட்டம் மிஸ்ஸிங்கு. நான் வந்து இதை வந்து ஏதோ ரேண்டமாக யூடியூப்ல ஆகும்போது மீனம்மா கிராக்கர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா ஃப்ரீ டெலிவரியும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு 1000 rupees ஒருத்துல 2 கை சாட்டை காணும். கால் பண்ணி கேட்டால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏமாத்திட்டானுங்க, நாமும் சாத்திட்டானுங்க. நான் இனிமேல் வந்து ஆன்லைனில் வெடி ஆர்டர் போடவே மாட்டேன். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்போ இவ்வளோ வெடி வாங்கினதே இல்லை. ஆசையில் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன், ஏமாத்திட்டானுங்க. சரி, இனிமேல் யாரும் அந்த கடையில் யாரும் வாங்கிடாதீங்க. பேர் வந்து மீனம்மா கிராக்கர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஃப்ராட் பசங்க. பணம் மட்டும் வேகமாக போட்டுடுங்கன்னு சொன்னானுங்க. பார்த்தா வெடி வந்து இங்க போடவே இல்லை. 2 வெடி 1000 ரூபா போச்சு. எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஓகே, ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போ சிவகாசி வந்து பட்டாசு ஆர்டர் போட்டிருந்தோம். பட்டாசு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க பாருங்க. மனசு எப்படி பண்ணிருக்காங்க. இது வந்து நல்ல ஐடியா. ஆமா, இது வந்து 15 சென்டிமீட்டர் கம்மியா இருக்காப்பு. படா பீகாக்கு படா மாதிரி ஆயிடுச்சு. வெடி இருக்குன்னு படா மாதிரி ஆயிடுச்சு. ஜோக்கர் வெடி வருது. ஜோக்கர் பேப்பர் பாம் சும்மா தரமா அடிக்கிறீங்க. திரி இருக்கு, உள்ள இருக்கு. போடா இருக்கு. ஹாய் गाइस, பட்டாஸ் அது தூக்கி போட்டு செதற அடிச்சிருக்காங்க. தனியா அவன் கடைக்கு அந்த குளிர முடிய கொடுத்து நம்ம போடுவோம். இது வந்து பேப்பர் பாம். என்ன இது வெடி பத்திரமா இருக்கும்னா வெடி சொல்லுங்க. இது வந்து ஏதோ பலன்டா சின்ன வெடி. மீடியம்ஸ் பட்டாஸ் பாய். இது வந்து 2K, அதாவது பார்சல ரொம்ப டேமேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க இத போட்டு. அவங்க எல்லாமே டேமேஜ் ஆயிட்டியா? இது வந்து ஒரு புசானா பாக்ஸ் போறமே வாங்க. புசானா லாஸ்ட் வெடி தர்றோம். எல்லா வெடியும் தரணும். இது அடியாளே. இது வந்து 1 கிலோ அடியாள். அதெல்லாம் ஈஸியா எதுக்கு போடுவேன். இது வந்து வானத்துல வெடிக்கிற வெடி. ஒரு ஷாட் உலக்கு 1 ஷாட் ப்ரோ. ஆகிஸ் பாக்குறோம். ஐயோ என்ன சும்மா இந்த என்னையா. இது வந்து 1 ஷாட் தான். இது 3 இருக்கு நினைக்கிறேன். பண்டல் ப்ரோ. லட்சுமி பண்டல். இதே பணம் சாங்கனே. என்ன கேள்வி சாரி செய்வீங்கன்னா பண்டல்ல பிரிச்சு போட்டுக்கணுங்க பாரியா. நமக்கு தான அதுல. இது வந்து ஒரு வானவடி 30 ஷாட் 30,000. அப்ப அது இது 80 இல்ல வானவடியா. ரொம்ப தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்களா. வெடி மாதிரியே வச்சுக்கல யாரும். இது வந்து 30 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு. இது என்ன வெடியால என்ன இப்படி பண்ணிருக்காங்க. வந்து வானவடி வெடிக்கிற வெடி பாருங்க. ப்ரோ ராக்கெட் மாதிரி போகும் ப்ரோ. ஐயோ அடுத்து என்ன பட்டாசா வருது ப்ரோ. பட்டாஸ் என்ன பட்டாசு என்ன கிலோ உள்ளது. இதுதான் கவியும் டாப். இது வந்து என்னது 60 ஷாட் நினைக்கிறேன். வேறஸ் ப்ரோ 60 ஷாட். 60 ஷாட்டா 60 வெடி இருக்குமா. இதோ பாரு, அதோட இதோ பாரு. இந்த கீழே அடிக்குது என்னன்னு 120 ஷாட். நைட் வந்தா ராகேஷ் இந்த நைட் வந்துறேன். انا கூப்பிடுறீங்களா? நான் வந்துறோம் பா. வெடி பாருங்க வாங்க. இந்த பெரிய பாக்ஸ் இது பட்டாசு. இது வந்து பீகாக் ஃபெதர். பட் இது அவ்வளவா நல்லா இல்லை.
எனக்கு பெருசாக பிடிக்கல. இதெல்லாம் வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். இது வந்து பீகாக் ஃபெதரான். நான் போட்டு பார்த்தேன், ட்ரையல் பண்ண மாட்டேன், நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. நான் வந்து ஒரு பெரிய வெடியில் பார்த்தேன், எவ்வளோ எவ்வளோ பிடிக்குன்னா எவ்வளோ கொடுத்தாலும் வெடி மட்டும் வாங்கிட்டே இருப்பேன். ஆனால் போடலாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் வாங்க பிடிக்கும் நிறைய. ஸோ இந்த டைம் தான் நிறைய வாங்கினேன் அந்த கடையில், ஆனால் ஏமாத்திட்டாங்க அந்த கடையில். ஆன்லைன் ஃப்ராடுங்க எல்லாம். ஸோ இது வந்து சைரன் செம்மையாக இருந்துச்சு, நான் போட்டு பார்த்தேன் ஒரு வீடியோ, நல்லா இருந்துச்சு. இது வந்து டிஜிட்டல் பாம், ஒரு போண்டா சைஸில் இருக்கு. இதையும் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த வெடிலாம் வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து டீலக்ஸ் புஸ்வானம் டீலக்ஸ் பாருங்க, இதுவும் நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து ஹெலிகாப்டர், இது நான் போட்டேன், ஆனால் வந்து டம்முன்னு வெடிச்சிருச்சு, மேலே பறக்கவே இல்லை. ஒன்று போட்டு பார்த்தேன். இது வந்து சங்கு சக்கரம், நான் போடவே இல்லை. எனக்கு இந்த வெடி மட்டும் எனக்கு பெருசாக பிடிக்காது, சும்மா வாங்கினேன், இருக்கட்டுமே ஒரு சாஸ்திரத்துக்காக வாங்கினேன். அப்புறம் இதுதான் ராக்கெட். இந்த வெடி நான் விட்டேன், நல்லா இருந்துச்சு, ஸ்வைங்கி மேலே போய் வெடிச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு வெடி வந்து நான் ஏமாந்தது எதுனா வந்து இந்த தீப்பெட்டி வெடி தான். பாருங்க, இந்த தீப்பெட்டி வெடி வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அந்த நிப்பு இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வந்து பற்ற வைக்கும் போது எரியுது, அதோட நின்றுது, அதுக்கப்புறம் வேஸ்டாக தான் போச்சு. இது ஒன்று ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து போன வருஷம் நான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. நான் ஸ்மோக் வரும்னு நினைச்சு வாங்கிட்டேன், ஆனால் இது வந்து ஸ்மோக் இல்லை, இது வந்து அதே ஜிகுனவா மின்னும் போல, அந்த இது மாதிரி புஸ்வான மாதிரி வரும் போல. போன வருஷம் அந்த ஸ்மோக் இருந்துச்சு, கலரில் வந்துச்சு. இது வந்து 30 சென்டிமீட்டர் அப்படி மொத்தம். அடுத்து இது வந்து ஒரு 1 kg பேப்பர் பாம் அடியால் 2 வாங்கினேன். அதுக்கடுத்து இதுதான் வந்து கதாநாயகன். டடடா, நான் இது மாதிரிலாம் என் லைஃப்ல பார்த்தது கூட இல்லை, ஆனா நான் வாங்கியிருக்கேன், நான் போடுவேன். இது வந்து எப்படி சொன்னான்னா, இது திரியெல்லாம் இவ்வளவுக்கு ஒரு இந்த ஸ்பிங்கர் அளவுக்கு திரிய பிச்சிடணுமா, பிச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்துடணுமா, ஏதாவது சர்றன்னு போய் வெடிக்குமா. இதுதான் பெரிஸ். இதுவும் அப்புறம் 10K வாலா, அது 2 தான். 10K வாலா அப்புறம் 120 ஷாட். இது 3 தான் நான் வந்து வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சது. ஸோ வந்து நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய். நம்ம வந்து நீ தீபாவளி போது ரெடி போட்டு அதை எடுத்து உங்களுக்கு போடுறேன். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய்.